எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி இதை நம்ம மசாலா பொரி மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் கேரட்டு மாங்காய்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சே 4-5 நாள் ஆச்சு. டைமே இல்லை, கொஞ்சம் பிஸி ஆகியாச்சு. இந்த பசங்க மாங்காவை பாதி சாப்பிட்டே காலி பண்ணிட்டாங்க வெறும் வாயிலேயே. மீதியை சாப்பிட்டு காலி பண்ணுறதுக்குள்ளே நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மாங்காய், வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரியோடு சேர்த்துக்கிட்டாச்சு. வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதையும் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதையும் பொரியோடு சேர்த்துக்கிட்டேன். பொரிக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டால் அது பசங்களாம் சாப்பிடும்போது காரமாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் தனி மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதில் லெமனு, கொத்தமல்லி இலைலாம் இருந்து அதையும் போட்டு விரவுனோன்னா சூப்பராக இருக்கும். என்கிட்ட லெமன், கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் நான் இதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதுவுமே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் மசாலா பொரி பிடிக்குமான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.